இன்றைக்கி நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு ஒரு நெய்வேத்தியமான உப்பு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நான் நல்ல கொதி நிலைமைக்கு வந்த உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்போது 1 கப் பதப்படுத்தின அரிசி மாவை தண்ணி கொதி நிலைமைக்கு வந்த உடனே அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அப்படியே தூவினபடி போடலாம். இதை நல்ல பேனில் சேர்த்து கலரி தேவையானா நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இது அப்படியே சுருள வந்துடும், உங்களுக்கு சாஃப்டாக வந்துடும் இந்த மாவு. இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ உப்பு கொழுக்கட்டை பூரணம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது உடச்ச உளுந்து. இந்த உடச்ச உளுத்த பருப்பை தண்ணியில் நான் ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். நல்லா அதை 2 வாட்டி களைஞ்சிட்டு அரை மணி நேரம் ஆன உடனே தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதோட மிளகாய் வற்றல், பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் போட்டுக்கலாம், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காம இந்த மிக்சியில் இதை ஜஸ்ட்டு கொர நம்ம அரைச்சோன்னா போதும், 1-2 அரைச்சோன்னா போதும். இப்போ ஒரு இட்லி பிளேட்டு நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம உளுத்தம்பருப்பு கலவை இருக்கணும், கொரன்னு அரைச்சிருக்கணும். இதை இட்லி பிளேட்டில் போட்டுட்டு நல்ல ஆவியில், நான் இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிக் குக்கரில் இதை ஆவியில் வேக வைக்கிறேன். 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா கூலானோடனே இந்த மாதிரியான பதத்துக்கு இது வந்திருக்கும். இதை எடுத்து ஒரு வாயகலமான ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா கையால் உதுத்து விடுங்க. இதை நல்லா உதுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அடிகனமான ஒரு வாணலி போட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்க்குறேன், இது நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்கிறதுனால. இதில் கடுகை போட்டு வெடிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உளுத்தம் பூரணம் நல்ல உதிரியாக நம்ம உதுத்து வச்சுருக்கோம். இதோட உடைத்த உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம் இதை சேர்த்து உளுத்தம்பருப்பு நல்ல பொன்னிறம் ஆன உடனே நம்ம உதுத்து வச்சுருக்கிறதான அந்த உளுத்தம்பருப்பு கலவையை இதில் போட்டு நல்ல அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த பூரணத்தை நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டையை எப்படி செய்ய போகிறோம், எப்படி ஷேப் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க, உள்ளங்கையில் தடவிக்கோங்க. ஒரு சின்ன மார்பிள் சைஸ் அளவுக்கு அந்த நம்ம செஞ்சதான மேல் மாவை எடுத்து 2 கட்டை விரலாலையும் அதை நல்லா அழுத்தி மற்ற விரல்களை யூஸ் பண்ணி அதை ஒரு கப் ஷேப்புக்கு பண்ணிக்கோங்க. தேவையாக இருந்தால் நடுப்புற கொஞ்சமாக நீங்கள் எண்ணெயை தொட்டுக்கலாம். தொட்டுட்டு நல்ல ஒரு ஹாலோ கப்பு ஷேப்புக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சதான அந்த உளுத்தம் பூரணத்தை நல்ல ஜென்ரஸாக எடுத்து அதுக்குள்ளே அப்படியே ஃபில் பண்ணுங்கள். நல்லா அது ஒரு போட் ஷேப்புக்கு அப்படியே மூடிடுங்க. நம்ம எப்படி மூடணும்னா நம்ம செஞ்சதான அந்த உளுத்தம் பூரணம் வெளியவே வரக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மூடிடணும். இதை நான் இன்றைக்கி ஒரு ஏஎம்சி பாத்திரத்தில் வேக வைக்க போகிறேன். அந்த இட்லி தட்டிலையே அல்லது ஏதாவது ஒரு தட்டிலையே ஒரு வாழை இலையை போட்டு அதை அப்படியே நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இது ஒரு ஆவியில் வேக வச்சு எடுத்தோடனே நம்மளோட உளுத்தம் பூரண கொழுக்கட்டை தயார்.